ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நம்ம வீக்கெண்ட்ஸில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்குமே நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். இனி வர வீக்கெண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நினச்சிங்கன்னா சில ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதுவே வந்து மார்க்கெட் கீழே போகும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதுவே மார்க்கெட் வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அண்ட் அதே போல் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து லிமிடெட் ப்ராஃபிட் இருக்கும், அதே போல் லிமிடெட் லாஸ் இருக்கும். அண்ட் சில ஸ்ட்ராட்டஜிஸில் மேக்ஸிமம் லாஸ் இருக்கும், லிமிடெட் ப்ராஃபிட் இருக்கும். அண்ட் சில ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் லிமிடெட் லாஸ் இருக்கும். ஸோ இப்படி உங்களோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரியும் ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு தகுந்த மாதிரியும் வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம பார்த்துட முடியாது, ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப காமனான ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். அண்ட் போக போக பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கமெண்ட்ஸில் சில நண்பர்கள்லாம் வந்து ஒரு சில பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி பேர் சொல்லி அதை சொல்லித்தாங்க அப்படின்றீங்க. ஆனால் டைரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு போயிட்டோம்னா இப்போ தான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கமிங் வீடியோஸ்லையும் வரும். அண்ட் நான் பர்சனலாக எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன்றதையும் வர வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கொஞ்சம் கடைசியாக சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நம்ம ஷேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ண பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்க, ஆனால் அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறப்ப அது இன்னும் பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்க. ஸோ இப்படி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்த்த பிறகு அண்ட் அது எல்லாத்தையும் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ண பிறகு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்றது. அண்ட் நிறைய பேர் நினைக்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிட்டு நான் 2 months கழிச்சு நான் ரியல் மணியில் ட்ரை பண்ணேன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் மேலே போனாலும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, கீழே போகணும்னாலும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அப்படியே ரேஞ்ச் பவுண்டில் இருந்தாலும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஒன்றும் மேலே போகணும், இல்லை கீழே போகணும், இல்லை ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கணும். ஸோ எப்போவுமே ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஆனால் நீங்கள் ஒரே விஷயம் பண்ணணும், மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்கணுன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சில பேர் கேட்கலாம், மார்க்கெட் எப்படி போக போகுதுன்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து தப்பாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைரக்ஷனில் போகலைன்னா லிமிடெட் லாஸோட நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அண்ட் 1-2 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது எப்படின்னா மார்க்கெட் எப்படி போனாலும் கடைசியாக உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்றுன்னா கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பேர் பார்த்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த புல் கால் ஸ்ப்ரெட்டை எப்போ யூஸ் பண்ணணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களோட அசெட் ப்ரைஸ், அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ண போகிற இண்டெக்ஸோ இல்லை ஸ்டாக்கோட ப்ரைஸோ வந்து இப்போ இருக்கிறத விட எக்ஸ்பைரி அன்னைக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ண போகிற அசெட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக மேலே போகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மேலே போகணும்னு நினச்சாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே போல் உங்களோட ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து லிமிட்டடாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ராஃபிட்டும் லிமிட்டடாக இருக்கும், அதே போல் லாஸும் லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன்னா நிஃப்டி வந்து மேலே போகும்னு நினச்சேன்னா வெறும் நான் கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு விட்டுருக்கலாமே, ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் ஃபார் ஷுவர் ரொம்பவே மேலே போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சது ஃபெயில் ஆச்சுன்னா உங்களோட கால் ஆப்ஷனுக்கு எவ்வளோ கொடுத்தீங்களோ அந்த ப்ரீமியம் எல்லாமே உங்களுக்கு அந்த லிமிடெட் லாஸில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து உங்களோட அசெட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப மேலே போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மேலே போனாலே போதும். அதே போல் ரிஸ்க்ன்றது அந்த கால் ஆப்ஷனை டைரெக்டாக பை பண்ணுறதோட ரிஸ்க்கை விட இது ரொம்பவே கம்மியான ரிஸ்க்காக இருக்கும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து புல் கால் ஸ்ப்ரெட்ன்றது நீங்கள் ட்ரேட் பண்ணுற அசெட்டோட கரண்ட் ப்ரைஸை விட எக்ஸ்பைரி அன்னைக்கு கொஞ்சம் மேலே இருக்கும்னு நினச்சிங்கன்னா அண்ட் ப்ராஃபிட்டும் லிமிட்டடாக இருந்தால் போதும், அதே போல் ரிஸ்க்கும் ரொம்பவே லிமிட்டடாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணலான்ற ப்ராசஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அட் த மணி ஆர் இந்த மணியோட கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அட் த மணின்றது உங்களோட கரண்ட் ப்ரைஸுக்கு நியரஸ்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து அட் த மணின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நியரஸ்டான அட் த மணி எடுத்துக்கலாம், இல்லை நியரஸ்டாக இருக்கிற இந்த மணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மணின்றது ரொம்ப தள்ளி எடுத்துடாதீங்க, இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு நியரஸ்டாக இருக்கிற இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த மணி இல்லை அட் த மணியோட கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின அட் த மணி ஆர் இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கொஞ்சம் தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். இங்கே அட் த மணி ஆர் இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸோட எவ்வளோ தள்ளி அவுட் ஆஃப் த மணியை நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அசெட் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குதோ
அதுக்கு நியரஸ்டா இருக்கிற அட் த மணி ஸ்ட்ரைக் பிரைஸோ இல்ல இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸோ நீங்க பை பண்ணிருப்பீங்க. அதே போல உங்களோட அசெட் பிரைஸ் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு கண்டிப்பா ஒரு பிரைஸுக்கு மேல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரைஸோட ஓடிஎம் நீங்க செல் பண்ணுங்க. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜில ரொம்ப தள்ளி இருக்கிற ஓடிஎம் நீங்க செல் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில உங்களோட அசெட் வந்து கொஞ்சமா மேல போகும் அப்படின்னு நினைச்சு தான் இருப்பீங்க. ஸோ அந்த கொஞ்சமா எவ்வளவு மேல போகும்னு நினைக்கிறீங்களோ அதோட ஓடிஎம் நீங்க செல் பண்ணுங்க. ஓகே, எனிவே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியில் சில விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்ட்ரைக்ஸ் பிலாங்ஸ் டு த சேம் அண்டர்லைங் அசெட். அதாவது நீங்கள் வாங்க போகிற ஸ்ட்ரைக்கோ இல்லை விற்க போகிற ஸ்ட்ரைக்கோ எல்லாமே வந்து ஒரே அண்டர்லைங் அசெட்டோட தான் இருக்கணும். அதாவது பை பண்ணுறதுனாவோ நிஃப்டியோட அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணிட்டு செல் பண்ணுறதுனாவோ பேங்க் நிஃப்டியோட அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணக்கூடாது. இதை கூட யாராவது மிஸ்டேக் பண்ணுவாங்களான்னு யோசிப்பீங்க. சில டைம் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றப்போ வேற அண்டர்லைங் அசெட் கூட ஆட் ஆயிடும். ஸோ அந்த டைம் நம்ம கவனிக்காம பையும் செல்லும் பண்ணியிருப்போம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பை பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸோ இல்ல செல் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸோ ஒரே அசெட்டோட தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே ஒரே எக்ஸ்பைரியோட தான் செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டாக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரிஸ் இருக்கும். அதுவே நிஃப்டிக்கோ இல்லை பேங்க் நிஃப்டிக்கோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரிஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஸ்டாக்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மந்த் எக்ஸ்பைரியோட ஏடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு அடுத்த மந்த் எக்ஸ்பைரி ஆகிற ஓடிஎம் கால் ஆப்ஷனை செல் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸ்பைரி தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாட் சைஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். அதாவது நீங்கள் எவ்வளோ லாட்டில் ஏடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் லாட்ஸில் தான் வந்து அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 5 ஏடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்கன்னா 5 ஓடிஎம் கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். அதுவே இண்டெக்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி கூட இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிளில் இந்த வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி 50 நான் எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டி 50யோட கரண்ட் ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,464 இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த வீக்கோட எக்ஸ்பைரிக்குள்ள, அதாவது இந்த தேர்ஸ்டே 17th செப்டம்பருக்குள்ள நிஃப்டி 50 வந்து 500க்கு மேலே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட் த மணி ஆர் இந்த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன். ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட் த மணி வந்து 11,450 வரும். நான் வந்து இந்த மணி எடுத்துக்கிட்டு 11,400 கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறேன். இதோட எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்த பிறகு உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லாட் இந்த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நிஃப்டி 50 வந்து இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு 11,500க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால அவுட் ஆஃப் த மணியான 11,500ஓட கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணுறேன். ஓகே, இங்கே ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ணதுக்கு, அதாவது 11,400 கால் ஆப்ஷனை பை பண்ணதுக்கு நான் கொடுக்க வேண்டிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 85.05 rupees. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பை பண்ணுறப்போ நம்மளோட ப்ரீமியம் வந்து செல்லருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் -85.05 போட்டிருக்கேன். அதே போல் அடுத்த ஓடிஎம் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறப்போ 48.95 ப்ரீமியம் இருக்குது. அண்ட் இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ப்ரீமியமாக இருக்கும். ஏன்னா செல் பண்ணுறப்போ பையர் செல்லருக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே நான் தான் செல்லர். ஸோ எனக்கு வந்து 48.95 ப்ரீமியம் வந்து வந்திருக்கு. அதனால ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே டோட்டலாக ப்ரீமியம் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்க்குறப்போ நான் கொடுத்த ப்ரீமியமையும் ரிசீவ் பண்ண ப்ரீமியமையும் ஆட் பண்ணி பார்க்குறப்போ 36.1 rupees வருது. ஸோ இந்த ப்ரீமியம் மட்டும்தான் நான் வந்து ஓவராலாக கொடுத்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து 11,400 கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டோம் அண்ட் 11,500 கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து எங்கெங்கெல்லாம் போதோ அங்கங்கெல்லாம் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே சிம்பிளாக பிரேக் ஈவன் பாயிண்ட்னு ஒன்று கேல்குலேட் பண்ணலாம். அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், அந்த பாயிண்ட்டுக்கு கீழே போகிறப்ப நம்மளுக்கு லாஸ் வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிஃப்டி அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி டோட்டல் ப்ரீமியம் பெய்டுன்றது 36.1ன்றது கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதாவது இதுதான் வந்து நெட் ப்ரீமியம் பெய்டு. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக பே பண்ணது 85.05, ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி ரிசீவ் ஆனது 48.95. ஸோ நெட் பெய்டுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 36.1 இருக்கும். ஸோ இந்த 36.1 நீங்கள் பை பண்ண கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆட் பண்ணுங்க. அதாவது பை பண்ண கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11,400. ஸோ இதோட ஆட் பண்ணீங்கன்னா 11,436.1. ஸோ இந்த 11,436.1 தான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது இந்த 11,436.1க்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுக்கு கீழே போகிறப்போ எனக்கு லாஸாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஓகே, எப்படி வந்து இந்த 11,436.1க்கு மேலே போகிறப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது, அதை விட கீழே போகிறப்ப லாஸ் வருதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே போல் மார்க்கெட் வந்து எந்த இடத்துக்கு போகிறப்போ என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் அண்ட் எங்கே போகிறப்போ என்னோட மேக்ஸிமம் லாஸ் வருன்றதையும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 11,436.1லே இருக்குன்னு நினச்சிப்போம். அப்போ நான் வாங்கின 11,400 கால் ஆப்ஷனும் அதே போல் செல் பண்ண 11,500 கால் ஆப்ஷனும் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ 11,436ல் வந்து நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு இருந்ததுன்னா 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 36.1 ருபீஸில் இருக்கும். ஏன்னா என்னோட கால் ஆப்ஷன் 11,400, இதை விட ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36.1 ருபீஸ் மேலே இருக்குது. ஸோ அப்போ 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 36.1ல் இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பைரி அன்னைக்கு இப்படி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கேல்குலேஷனில் உங்களுக்கு வராது. இந்த கேல்குலேஷனில் சொல்கிற மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு இருக்கும். ஓகே, 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து இப்போ 36.1ல் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ? நான் வாங்கினது என்னவோ 85.05 ப்ரீமியம் கொடுத்து வாங்கின இந்த கால் ஆப்ஷனை. ஆனால் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 36.1ல் இருக்குது. ஸோ என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -48.95. அடுத்து 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் எப்படி இருக்கும்? 0ல் இருக்கும். ஏன்னா 11,500 தாண்டி போகல நிஃப்டி. ஸோ 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 0வாக தான் இருக்கும். அதாவது எப்போவுமே கால் ஆப்ஷனில் உங்களோட கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் விட நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ மேலே போதோ அவ்வளோ உங்களோட ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இங்கே 11,500க்கு மேலே ஸ்பாட் ப்ரைஸ் போகலை. ஸோ அதனால் 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 0வாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே டெடிகேட்டடாக கால் ஆப்ஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலனா நம்மளோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ 11,500 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 0வாக இருக்கிறதுனால நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 48.95 ருபீஸாக இருக்கும். ஏன்னா செல் பண்ணுறப்போ 48.95 இருந்தது, இப்போ ப்ரீமியம் 0வாக இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக நம்ம வந்து செல் ப்ரைஸ் என்னவோ 48.95, பையிங் ப்ரைஸ் என்னவோ 0. அப்போனா நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் அந்த 48.95. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11,400 கால் ஆப்ஷனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -48.95. அதாவது இங்கே 48.95 ருபீஸ் லாஸ் நம்மளுக்கு. அதுவே 11,500 கால் ஆப்ஷனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 48.95. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 0 வரும். ஸோ இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பிரேக் ஈவன் பாயிண்ட்ல 0வாக இருக்கும். இதை விட மேலே போக போக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த 11,436.1க்கு கீழே போக போக லாஸ் வரும். ஓகே, அடுத்து வந்து 11,436.1க்கு மேலே கொஞ்சம் போயிருக்குது. அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோன்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 11,450ல் இருக்கும்னு நினைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியமோட வேல்யூ வந்து 50 ருபீஸில் இருக்கும். ஏன்னா நம்மளோட கால் ஆப்ஷன் வந்து 11,400, இப்போ நிஃப்டி இருக்கிறது 11,450. ஸோ 50 ருபீஸ் ப்ரீமியமாக இருக்கும். அதாவது எப்போவுமே கால் ஆப்ஷனில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட ஸ்பாட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் ப்ரீமியமாக இருக்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ இந்த 11,400 கால் ஆப்ஷனை நம்ம வந்து 85.05 கொடுத்து வாங்கணும். ஆனால் இப்போ ப்ரைஸ் இன்னும் 50 ருபீஸில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு 35.05 லாஸில் இருக்கும். அடுத்து 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஏன்னா நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 11,500 தாண்டலை. ஸோ இந்த கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ 48.95க்கு செல் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட ப்ரைஸ் 0ல் இருக்குது. ஸோ 48.95 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 13.9 வரும். இன்டூ லாட் சைஸோட இன்டூ பண்ணுங்க. நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75. ஸோ 1,042.5 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து 11,450ல் இருந்ததுன்னா நம்மளுக்கு டோட்டலாக ப்ராஃபிட் வந்து 1,042 ருபீஸ் வரும். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு இன்னும் மேலே போயிருக்குன்னு நினச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டி வந்து 11,500க்கு போயிருக்கு. அப்போ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 100 ருபீஸில் இருக்கும். ஏன்னா கால் ஆப்ஷன் என்னவோ 11,400, இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் என்னவோ 11,500ல் இருக்குது. ஸோ ப்ரீமியம் வந்து 100 ருபீஸில் இருக்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு. அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14.95 வரும். அடுத்து 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஏன்னா நிஃப்டி என்னவோ 11,500 தாண்டி போகல, 11,500ல் இருக்குது. ஸோ 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்போ 0வாக இருக்கும். ஸோ அப்போ அதோட ப்ராஃபிட் பார்க்குறப்போ 48.95 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை லாட் சைஸோட இன்டூ பண்ணுறப்போ 4,792.5 வரும். அதாவது இந்த புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்போ நிஃப்டி வந்து 11,500ல் இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 4,792.5 ருபீஸில் இருக்கும். ஓகே, இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து மேலே போக போக நம்மளுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நிஃப்டி இன்னும் மேலே போச்சுன்னா இன்னும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டி நிஃப்டியோட ப்ரைஸ் என்னவோ 11,600ல் இருக்குது எக்ஸ்பைரி அன்னைக்கு. அப்போ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ அப்போ 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் வந்து 114.95ல் வரும். அடுத்து 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் வந்து -51.05ல் இருக்கும். ஏன்னா நம்ம 11,500 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். எந்த ப்ரைஸுக்கு செல் பண்ணோம்? 48.95க்கு செல் பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கிற ப்ரைஸ் என்னவோ 100 ருபீஸில் இருக்குது. ஸோ செல் பண்ணது 48.95, ஆனால் இப்போ இருக்கிறது 100 ருபீஸ். அப்போ நம்மளுக்கு லாஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ 51.05 லாஸாக இருக்கும்.
ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்டூ லாட் சைஸ் போடுறப்போ 4792.5 வரும். இப்போ போன எக்ஸ்பைரியும் இந்த எக்ஸ்பைரியும் பார்த்தீங்கன்னா அதாவது நிஃப்டி வந்து 11,500 எக்ஸ்பைரி இருந்ததுன்னா அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கனாலும் அதே நிஃப்டி வந்து 11,600 இருக்கிறப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கனாலும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ 11,500க்கு மேலே எவ்வளோ தான் போனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ன்றது லிமிட் ஆகிடும் 4792.5 இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 11,500ல எக்ஸ்பைரி ஆகிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 100 ருபீஸில் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் அது 200 இருக்கும். ஸோ 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 11,400 கால் ஆப்ஷனோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதில் 14.95 இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 114.95 இருந்தது. ஸோ 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் 0 இருந்தது, இதில் 100 இருந்தது. அப்போ இங்கே 100 ருபீஸ் லாஸில் இருக்கும். ஸோ அப்போ 11,400 கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆனதை இந்த 11,500 கால் ஆப்ஷனில் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நிஃப்டி வந்து 11,500க்கு மேலே எவ்வளோ போனாலும் 11,400 கால் ஆப்ஷன்வோ அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அதே ப்ராஃபிட்டை 11,500 கால் ஆப்ஷன் செல் பண்ணதுனால லெஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு 11,500க்கு மேலே எவ்வளோ தான் போனாலும் அதே லிமிடெட் ப்ராஃபிட் தான் 4792.5 இருக்கும். ஓகே, அப்போ நிஃப்டி வந்து 11,500க்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் எனக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம கவனிச்சிட்டோம். இப்போ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறப்ப நம்மளுக்கு லாஸ் வரும்னு பார்த்தோம். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னது 11,436.1. ஸோ அதை விட கீழேனா ஒரு 11,400 வச்சுப்போம். ஸோ நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு 11,400 இருந்ததுன்னா நம்மளோட ப்ராஃபிட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்கே 11,400 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஏன்னா ஸ்பாட் ப்ரைஸே 11,400 தான் இருக்குது. ஸோ 11,400 கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் 0 தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -85.05 இருக்கும். அடுத்து 11,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இதுவும் 0 தான் இருக்கும். ஏன்னா நிஃப்டி 11,500க்கு தாண்டலை. ஸோ அப்போ இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 48.95 இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறப்போ -36.1 இருக்கும். இன்டூ 75 பண்ணுறப்போ -2707.5 இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு 11,400க்கு போச்சுன்னா என்னோட லாஸ் வந்து 2707.5 ருபீஸில் இருக்கும். ஓகே, நிஃப்டி வந்து இன்னும் கீழே போயிடுச்சு. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் அதே லாஸ் தான். ஏன்னா இங்கே 11,400 கால் ஆப்ஷன் ஸ்டில் 0 தான் இருக்கும். அதே போல் 11,500 கால் ஆப்ஷன் ஸ்டில் 0 தான் இருக்கும். ஸோ அப்போ 11,400க்கு கீழே எவ்வளோ தான் போனாலும் நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் வந்து 2707.5 ருபீஸில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேல்குலேஷன்லாம் பார்த்த பிறகு நம்ம வந்து சில பேராமீட்டர்ஸை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது எப்போவுமே இந்த கேல்குலேஷன்லாம் போட தேவையில்ல. பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோன்றது நம்ம ஒரு ஃபார்முலா வச்சே பார்த்துக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வரும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே போனால் மேக்ஸிமம் லாஸ் வரும்ன்றதெல்லாம் நம்ம சிம்பிளாகவே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட ஆக்சுவல் பேக்ரவுண்ட் புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஸோ சிம்பிளாக பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம பை பண்ண கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கையும் ப்ளஸ் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணமோ அதையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை விட மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், அதை விட கீழே போச்சுன்னா நம்மளுக்கு லாஸாக இருக்கும். அடுத்து நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணமோ அதோட இன்டூ லாட் சைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். இங்கே ப்ரீமியம் வந்து டோட்டல் ப்ரீமியம் கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது 11,400 கால் ஆப்ஷனை நம்ம வந்து வாங்குறப்போ ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்கணும். அதுவே செல் பண்ணுறப்போ இன்னொரு ப்ரீமியம் நம்மளுக்கு வந்தது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ வந்தது 36.1 இருந்தது. ஸோ அது 75 ஆட் பண்ணிங்கன்னா எப்போவுமே அதுதான் மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் லாஸை வந்து நீங்கள் சிம்பிளாக கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு இன்னொரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிங்கன்னா இதோட மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்ம டீட்டெயில்டாக கேல்குலேஷன்லாம் போட தேவையில்ல. டேரெக்டாகவே நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்தீங்க, எவ்வளோ ப்ரீமியம் ரிசீவ் பண்ணீங்க, இந்த டிஃப்ரென்ஸ் இன்டூ லாட் சைஸ் போட்டு பாருங்கள். அதுதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். ஓகே, அடுத்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ப்ரீமியமை மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,400 ஒன்று இருக்குது, 11,500 இருக்குது. ஸோ பை பண்ண கால் ஆப்ஷனுக்கும் செல் பண்ண கால் ஆப்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 100ல் நீங்கள் டோட்டல் ப்ரீமியம் பே பண்ணதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டூ லாட் சைஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வரணுன்றதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணலாம், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணலான்றதையும் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த 100 பாயிண்ட்ஸோட நெட் ப்ரீமியம் மைனஸ் பண்ண பிறகு அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்களோ அந்த கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்து உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது இங்கே செல் பண்ண கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11,500. ஸோ 11,500 தான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போனாலும் அதே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து மேக்ஸிமம் லாஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பை பண்ணீங்களோ அதுதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். அதாவது இங்கே பை பண்ண கால் ஆப்ஷன் வந்து 11,400.
ஸோ உங்களோட நிஃப்டி வந்து 11,400க்கு கீழே போச்சுன்னா 11,400 போனாலே உங்களோட மேக்ஸிமம் லாஸ் வந்துடும். அதை கீழே போனாலும் மேக்ஸிமம் லாஸ் அதே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் காமிச்சிருக்கேன். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் டேபிளர் காலமில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17th எக்ஸ்பயர் ஆகிற 11,400 கால் ஆப்ஷனை வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த குவான்டிட்டி 75ன்றது நிஃப்டியோட லாட் சைஸ். அடுத்து இந்த ப்ரைஸ்ன்றது ப்ரீமியம். ஸோ இதே போல் 11,500 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பே பண்ண ப்ரீமியமும் ரிசீவ் பண்ண ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்க்குறப்போ நான் பே பண்ணது வெறும் 36.1 தான் இருக்கும். அடுத்து கீழே கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீன் கலர் ஜோன் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஜோனாக இருக்கும். அதுவே கீழே கிரே கலர் ஜோன் எல்லாமே உங்களுக்கு லாஸ் ஜோனாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 11,436.1 இருக்குது. ஸோ அதை விட மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், அதை விட கீழே போனால் லாஸாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் லாஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 11,500 வரும். அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 4,792.5 இருக்கும். அதுவே மேக்ஸிமம் லாஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 11,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். அந்த மேக்ஸிமம் லாஸ்ன்றது 2,707.5 இருக்கும். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இல்லை மேக்ஸிமம் லாஸ், மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லை மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட ஸ்ட்ரைக் இல்லை மேக்ஸிமம் லாஸோட ஸ்ட்ரைக் இதோட கேல்குலேஷன் எல்லாமே நான் மறுபடியும் கீழே சைடில் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரிக்வயர்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ப்ளஸ் எக்ஸ்போஜர் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணுன்றதையும் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறப்ப டோட்டல் அமௌண்ட் ரிக்வயர்டில் பார்த்தீங்கன்னா 30,903 இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டிய மார்ஜின். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அடுத்து கால் ஆப்ஷன் செல் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணிங்கன்னா செல் பண்ணுறதுக்கு மார்ஜின் ரெக்யர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 lakhs கிட்ட இருக்கும். அதுவே நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு செல் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே மார்ஜின் ரெக்யர்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கும். அண்ட் இது வந்து எக்ஸாக்டாக எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்காது. அன்னன்னைக்கு இருக்கிற ப்ரீமியம் பொறுத்து கூட மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுன்றது நீங்கள் வந்து ஜெரோதாவோட மார்ஜின் கேல்குலேட்டர்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜெரோதாவோட மார்ஜின் கேல்குலேட்டர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எப்படி பார்க்கணுன்றது நம்ம ஃபியூச்சர்ஸோட வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மேட்ச் ஆகிற கேல்குலேஷன்ஸ். அதுவே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் வந்து டெல்டாவோட வேல்யூவோ தீட்டாவோட வேல்யூவோ இல்லை வீகாவோட வேல்யூ எல்லாமே இந்த மாதிரி கிரீக்ஸோட வேல்யூ எல்லாமே இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா இங்கே காட்டுற ப்ராஃபிட் லாஸ் உங்களுக்கு இருக்கும். அதுவே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்போ கூட எக்ஸிட் ஆகலாம். ஓகே, அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லலை, ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ ஒருவேளை நீங்கள் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒரு 2 monthsக்கு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற நிறைய மிஸ்டேக்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து உங்களை பர்ஃபெக்ட் ஆக்கிடும். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்கள். அதே போல் எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வருதா இல்லை எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் ப்ராஃபிட் வருதான்றது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓவராலாக ஒரு 7 out of 10 times வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நீங்கள் வேணால் ரியல் மணியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.